வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆலயம் 7 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. நுழைவாயில கடந்து உள்ள சென்றதும் நீண்ட நடைபாதை இருக்கும். இடதுபுறத்தில் ராஜ கணபதி இருப்பார். இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மற்ற கோவில்களை விட இந்த கோவில் சற்று வித்தியாசமாக இருக்கும். மற்ற கோவில்களில் கொடிமரம், பலிபீடம், நந்தி நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ஒன்றுக்கொன்று தனித்தனியாக சற்று தள்ளி இருக்கும். கோவிலினுள் நுழைந்ததுமேயே முன் மண்டபத்தில் வக்ரகாளி அம்மன் சன்னதி இருக்கும். கருவறையில் அம்மன் வடக்கு நோக்கி உள்ளார். அம்மனுக்கு வலதுபுறத்தில் யோகேஸ்வர லிங்கமும் இடதுபுறத்தில் வலம்புரி விநாயகரும் உள்ளார். இந்த வழியாக தான் வக்ரகாளி அம்மனை தரிசனம் செய்ய நம்ம போகணும். அம்மனின் திருவுருவம் தலையில் மண்டை ஓட்டு கிரீடம், வலது காதில் சிசு, தலை மாலை அணிந்தும் 8 திருக்கரங்களுடனும் காட்சியளிக்கிறார். வக்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ வெளியில வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும், கிரக தோஷங்கள் நீங்கும், காரியத்தில் உள்ள தடங்கல்கள் நீங்கும், புத்திர தோஷம் விலக, மன நிம்மதி உண்டாக, வாழ்வில் சுபிட்சம் உண்டாக இத்தலத்தில் வந்து வழிபடலாம். நாகம்மன் சன்னதியும் இங்கு உள்ளது. இங்கு வந்து மஞ்சள் குங்குமம் கொட்டி வழிபட்டால் பல நன்மைகள் உண்டாகும். குழந்தை இல்லா தம்பதியினர் இங்கு வந்து தொட்டில்கள் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். வக்ர கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபடக்கூடிய தலம். சிவன் கோவிலாக இருந்தாலும் காளி குடிகொண்டு இருப்பதால் இத்தலம் சக்தி தலமாகவும் உள்ளது. இங்கு நந்தி தேவர் காட்சி தருகிறார். நந்தி தேவருக்கு நேர் எதிராக இல்லாமல் சற்று தள்ளி வக்ரலிங்கமும் இங்கு உள்ளது. இங்க நம்ம வக்ரலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் போன்ற அமைப்பில் இங்குள்ள மண்டபம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆதித்ய சோழன் முதல் பல சோழர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க. சோழ அரசி செம்பியன் மகாதேவியின் அருளாசியை பெற்ற தலமாகவும் இந்த கோவில் இருக்கு. மண்டபத்து தூண்கள் சிறந்த வேலைப்பாடுகளுடைய தூண்களாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும். ராகு கேது கிரகங்களுக்கு அதி தேவதையாக காளி இருக்கிறதுனால இந்த கோவிலை வலம் வர நினைப்பவர்கள் வலது பக்கமாக 5 முறையும் இடது பக்கமாக 4 முறையும் சுற்றி வந்து தொழ வேண்டும். கோவிலின் தல விருட்சம் வில்வ மரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், வராக நதி என்றும் அழைக்கின்றனர். தூணின் அடிப்பாகம் சிங்க யாழிகளால செய்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருப்பதுடன் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கு. இங்க பலிபீடமும் நந்தி தேவரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். வக்ராசுரன் என்ற அசுரன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருந்தாரு. தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட உதவியை கேட்கிறாங்க. அப்பொழுது சிவபெருமான் விஷ்ணுவை அழைத்து வக்ராசுரனை தவம் செய்யுமாறு கூறுகிறார். உடனே விஷ்ணு வரதராஜ பெருமாளாக உருவெடுத்து வக்ராசுரனை வதம் செய்கிறார். இங்க துவார கணபதி இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தலத்தில் முருகப்பெருமான் துவாரபால முருகனாக அருள் பாலித்து வருகின்றார். அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார். இங்க முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். வக்ராசுரனின் தங்கை துன்முகி போர்க்களத்தில் சண்டையிடத் தொடங்கினாள்.
அப்பொழுது அவள் கர்ப்பமாக இருந்தாள். அந்த சமயம் பார்வதி தேவி காளியாக உருவெடுத்து அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கொல்லக்கூடாது என்பதற்காக கருவில் இருந்த குழந்தையை தனது காலில் கொண்டலமாக மாற்றிக்கொண்டார். துன்முகியை வதம் செய்தார். துன்முகியை வதம் செய்ததால் வக்ரகாளியாக இங்கேயே ஓங்காரமாக அமர்ந்து விட்டாள். அதன் பின் ஆதிசங்கர் வந்து வக்ரகாளியை சாந்தம் செய்து இடது பாதத்தில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் வக்ர தோஷம் நீங்கும் என்றும் கூறுகின்றனர். இங்கு வடிவாம்பிகை அம்மன் சன்னதி இருக்கு. இங்க நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சந்திர மௌலீஸ்வரர் சன்னதிக்கு போறோம். இரு புறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளனர். மூலவர் சந்திர மௌலீஸ்வரர் லிங்க வடிவில் 3 முகமாக இங்கு காட்சி தருகிறார். பொதுவாக சனி பகவானுடைய வாகனமான காகம் வடக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் காகம் தெற்கு முகமாக பார்த்தும் இருக்கும். இத்தலத்தில் பிரதோஷம், மாதாந்திர பௌர்ணமி, அமாவாசை, சித்ரா பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, கார்த்திகை தீப உற்சவம், தைப்பூசம், பொங்கல், தமிழ் வருடப்பிறப்பு போன்ற பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். சோழ பேரரசி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட சிவாலயம் இங்க இருக்கு. இங்க நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தலத்தில் 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். இத்தலத்தில் பௌர்ணமி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். இரவு 12 மணிக்கு ஜோதி தரிசனமும், அமாவாசை தினத்தன்று பகல் 12 மணிக்கு ஜோதி தரிசனமும் நடைபெறும். இத்தலத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியும் உள்ளது. தாயார் இல்லாமல் தனித்து நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி அருள் புரிகின்றார். வரதராஜ பெருமாள் தனது சக்கரத்தை வீசுவதற்கு தயாராக இருப்பது போல இங்கு காட்சி தருகின்றார். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை திண்டிவனத்திலிருந்து மயிலம் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் வழியில் பெரும்பாக்கம் என்னும் இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் திருவக்கரை உள்ளது. இத்தலத்திற்கு வந்து வக்ரகாளி, வக்ரலிங்கம், வக்ர சனி பகவான் முதலியோரை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.